இப்போ உண்மையாவே ஐட்டம் பாய்க்கு உண்டான வேலையை தான் செய்யறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிற விஷயங்களை தான் இப்போ ஆரவ் கிட்ட பார்க்க முடியுது. ஃப்ரெண்டா பழகிட்டு எப்படி காதல் பண்ண முடியுதுன்ட்டு இப்போ அப்பாவியா ஆரவ் எல்லார்கிட்டயும் அனுதாபத்தை வாங்க ட்ரை பண்ணாலும் இந்த ஷோவை ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு வர மக்களுக்கு நல்லாவே தெரியும் தப்பு ஆரவ் மேலதான், ஓவியா மேல இல்லைன்ட்டு. அப்படி எந்த ஒரு எண்ணத்திலையும் ஓவியா கூட பழகலன்ட்டு இப்போ சொல்ற ஆரவ் ஆரம்பத்துல இருந்தே ஓவியா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகி இருக்க வேண்டியதுதான்ட்டு மக்கள் கேட்கறாங்க. எதுக்காக ஓவியா கூட நெருங்கி நெருங்கி பழகணும், வரப்பையும் போறப்பையும் சும்மா எதுக்கு ஓவியாவை கட்டி பிடிக்கணும் அப்படின்ட்டு மக்கள் கேட்கறாங்க. அதுவும் வேணாம், இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு மற்ற போட்டியாளர்கள் பேசும்போது வராத மானோ ரோசம் இப்போ வருதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஓவியாவுக்கு மக்கள் கிட்ட அவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது தான். இது மட்டும் இல்லாம காயத்ரியும் ஓவியாவுக்கு இப்படி நாளுக்கு நாள் நல்ல பேர் கிடைக்கிறத விரும்பல. அதனாலேயே ஐட்டம் பாயிண்ட் நமிதாவால சொல்லப்படுற ஆரவ ஓவியாவை கூட பழக வச்சு ஓவியாவை பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஓவியாவுக்கு ஆரம்பத்துல ஆரவ் மேல காதல் இருந்ததை நல்லாவே பயன்படுத்திக்கிட்ட காயத்ரி ஆரவ ஓவியா கிட்ட நெருங்கி பழக வச்சு ஓவியா ஆரவ நம்புற டைமா பார்த்து கலட்டி விட சொன்னதா சொல்லப்படுது. அப்போதானே அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல முடியும். ஓவியாவும் ஆரவ் கிட்ட காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா ஆரவ் ஓவியா கூட நெருங்கி பழகிட்டு இப்ப கலட்டி விட ட்ரை பண்றது எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. பிக் பாஸ் வீட்ல எல்லாராலையும் தனிமைப்படுத்தப்பட்ட ஓவியாவுக்கு ஆரவ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால ஆரவுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா இந்த வாரத்துல ஆரவோடைய இந்த கேவலமான செயலால இனிமே பிக் பாஸ் வீட்ல ஆரவ் இருக்கிறது சந்தேகம் தான்.